இந்த ஆளுகின்ற ஆட்சிக்கு ஒரு களங்கம் ஏற்பட வேண்டும் என்ற முக்கியமான நோக்கத்தோடு இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மக்களுக்கு திட்டங்கள் சென்றடைய வேண்டும் என்பதற்காக மாவட்ட ஆட்சியர்களை கிராமங்களிலே போய் குடியேற சொல்கிறார். அரசு அலுவலர்களை கிராமங்களிலே போய் குடியேற சொல்கிறார். ஆனால் இந்த வட்டாட்சியர் பாலசுப்ரமணியன் பெரிய பெரிய முதலாளியின் வீட்டில் போய் குடியேறி கொண்டிருக்கிறார். இது தமிழக அரசுக்கு தெரியுமா என்பது தெரியவில்லை. தயவு செய்து உளவுத்துறை இந்த தகவலை ஐஜி லெவலில் தெரிவிக்கணும் நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக பாலசுப்ரமணியன் இந்த 6 மாத காலத்திலே பணிக்காலத்திலே கிட்டத்தட்ட 5 கோடிக்கு மேல் சொத்து சேர்ந்ததாக பல்வேறு புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கிறது. இது சம்பந்தமாக உளவுத்துறை ஆராய்ந்து அரசுக்கு சரியான ரிப்போர்ட் தரணும். அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களுடைய அனைத்து கட்சி சார்பில் அவருக்கு எங்கெல்லாம் சொத்து இருக்கிறதோ என்பதை ஒரு கவுக்க அறிக்கையாக தயாரித்து அரசுக்கு வழங்க வேண்டிய நிலை ஏற்படும். அது அரசுக்கு ஒரு அவப்பெயராக ஏற்படும் என்பதை நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக அரசு அலுவலர்கள் அந்த இடத்தில் வந்து அமரும் பொழுது ஒரு முகம் குளிர்ச்சியோடு இருக்கணும். கடுகடுன்னு இருப்பாங்க காவல்துறை. இன்னைக்கு அவங்களே வந்து அந்த காவல் நிலையத்துக்கு அணுகும் போது ஒரு வரவேற்பாளரை வைத்து வரவேற்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அமர வைத்து பேசுகிறார்கள். அந்த அளவுக்கு வந்து மாறிவிட்டது. ஆனால் பாலசுப்ரமணியன் என்ன செய்வாரோ தெரியாது. காலையில் சாப்பிடும் போது ஒரு 7-8 மிளகாயை கடிச்ச மூஞ்சி எப்படி இருக்கும்? பச்சை மிளகாய் சொல்லுவாங்க. பச்சை மிளகாய் கடிச்சா எப்படி இருக்கும்? அதை போய் பச்சை மிளகா 10 மிளகாய் தின்ன ஆள் மாதிரி உட்கார்ந்து இருக்குதா? மக்களுடைய கோரிக்கைகள் எப்படி நிறைவேற்றப்படும்? அப்ப ஒரு அதிகாரி வந்து தன்னுடைய மூஞ்ச வந்து பச்சை மிளகா தின்ன மாதிரி மாத்திக்கிட்டான்னு சொன்னா அவன் துட்டடிக்க போறான்னு அர்த்தம். அவன் முகம் இருக துட்டு அதிகமா கேட்பான்னு அர்த்தம். அதற்காகத்தான் வந்து பாலசுப்ரமணியன் தன்னுடைய ஏற்க மூஞ்ச மிளகா மூஞ்சா மாத்திக்கிட்டு இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காரு? அந்த பதவியில் உட்கார்ந்து இருக்காரு. பாலசுப்ரமணியன் தெரிவிச்சுக்கிற என்னன்னு சொன்னா வருவாய் அலுவலர்களுக்கு இந்த வட்டாட்சியர் பதவி என்பது ஓராண்டு காலம். அதற்கப்புறம் இந்த மக்களோட மக்களாக தான் என்ன செய்யணும்? பாலசுப்ரமணியன் என்ன செய்யணும்? நடமாடணும். மக்களோட மக்களோட தான் செயல்படணும். மக்களோட மக்களோட தான் தன்னுடைய பணியை செய்யணும். அதை மறந்துடக்கூடாது. இந்த ஒரு 6 மாசம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? பாலசுப்ரமணியன் வந்து சமூக பாதுகாப்பு திட்ட அலுவலர் என்ன செய்வாங்க? தாசில்தார் சொல்லி ஒரு காரை கொடுத்து ஓரமாக ஒதுக்கி கொடுப்பாங்க. அது பாலசுப்ரமணியன் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாலசுப்ரமணியன் வந்து எந்த ஒரு சர்டிபிகேட்டா இருந்தாலும் சரி அதற்கு 25,000 முதல் 50,000 வரை பிக்ஸ் பண்ணி தான் நினைச்சாரு வாங்குறாரு. தன்னை சுற்றிலும் வந்து புரோக்கர்களை வந்து நியமிச்சிருக்கிறாரு. அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியாது. அவங்க முடிஞ்சு அதை அவருடைய முன்மையாக தான் இருக்கு. அந்த அளவுக்கு உள்ள ஆட்களை வந்து அவரை செக் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு மக்களுக்கு சேவை செய்யாமல் தனக்கான சம்பாதிச்சு நினைச்சிட்டு தாசில்தார் பதவி சம்பாதிச்சுட்டு இருக்காரு. இது சம்பந்தமாக வந்து உளவுத்துறை வந்து உரிய அறிக்கை தயார் செய்து தமிழக அரசுக்கு தெரிவித்து உடனடியாக பாலசுப்ரமணியன் வந்து சஸ்பெண்ட் செய்யப்படணும். அவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். அவரை டீபர்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் வருகிற அண்ணன் கதிரேசனோடு சேர்ந்து இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி இங்கே வருகிற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். யாரும் விசாரிக்கல. யாரோ ஒரு நபர் சொல்றாரு நம்மளால நம்ம போட்டு விட்டுருங்க அப்படின்னு ஊரே செகண்ட்ல ஆன்லைன் விசாரணையே கிடையாது. இப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த தாசில்தார் அலுவலகம். அதாவது புரோக்கர்கள் தாலுகா அலுவலகத்தில் வெளியில பாத்தீங்கன்னா மனு எழுதுறவங்க ஒரு இடம் இருந்தாலும் அவங்கள மீறி ஒரு ஆலோசனை அங்க இருக்கு. அதுதான் புரோக்கர். இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு கொடுக்கறது அவங்க வேலையை முடிச்சுறது. அப்புறம் மக்கள் யார்கிட்ட போவாங்க? ஈசா மையத்துக்கு போனாலுமே இந்த புரோக்கர்கள் நம்பித்தான் அங்க போக வேண்டியதா இருக்கு. இது வந்து மிக மிக கேவலமான விஷயம். உங்களுக்கு அரசாங்கம் சம்பளம் தருது. அந்த சம்பளத்தை வாங்கி நீங்க மக்களுக்கு பணியாற்ற முடியலன்னா நீங்க பிச்சை எடுத்து கூட போலாமே. பிச்சை எடுத்து தான் வாழ்வீங்க. மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அன்னார கூலிகளை பார்த்து ஒரு வருமான சான்று கேட்டாங்கன்னா 6,000 ரூபாய் போடுற விண்ணப்பிக்கிறான். நீங்க கல்யாணம் முடிஞ்சு போன அண்ணனுக்கு அவனையும் சேர்த்து போடுங்க. ரேஷன் கடையில மெம்பரா இருப்பான். இருக்கும் போது அவன் வேற சூழ்நிலை வீடு இல்லாதனால சிலிண்டர் வாங்க முடியாதனால அதே ஸ்மார்ட் கார்டு அவன் இருக்கிறான். நீங்க அதையும் மென்ஷன் பண்ணி 6,000 ரூபாய் கொடுத்து 72,000 வருஷம் கொடுக்க வேண்டிய
வருமான சான்றை நீங்க 2 கொடுத்துருவீங்க. அதே இது ஒரு ஆள் நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய நபருக்கு நீங்க 72,000 கொடுத்து அந்த 1000 உரிமை தொகை வாங்குறதுக்கு வழிவகை செய்றீங்க. அன்னாட கூலியை பாக்குறவன் அவன் கார் இருக்கு, அவனோட சொத்து இருக்கு, அவனுக்கு உரிமை தொகை மறுத்தீங்க. ஆனா இந்த அரசாங்கம் இப்ப விடுதலை பண்ண சொல்லுது, நான் அவங்க அத்தனை பேருக்கும் நான் இப்ப உரிமை தொகை தரேன் சொல்லுது. இது எதனால சொல்லணும்னா இது எல்லாமே நிர்வாகம் தாழ்ந்த அளவுல தான். உரிமை தொகை எதை கொடுத்தாங்க? வரைக்கும் அரை வரைக்கும் எல்லாருக்கும் நீங்க கொடுக்குறீங்க, நீங்க தான் பண்றீங்க. ஆனா உங்களுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய நபர் மட்டும் அங்க இருந்து ஒரு வருமானம், இங்க இருந்து வருமானம், இதை கொஞ்சம் பயன்படுத்த நீங்க செயல்படுறீங்க. ஏன்னா ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு பத்திரப்பதிவுன்னா ஒரு பட்டா வேணும், இல்ல முன்னாடி பத்திரம் வேணும். இது எதுவுமே இல்லாம எப்படி பட்டா மாத்துறீங்க? ஒரு ஆளுடைய நபர்ல இருக்குன்னா தாத்தாவில் இருந்துச்சுன்னா அந்த தாத்தாவில் மகனுக்கு வரும், மகனுக்கு பேரனுக்கு வரும். இப்ப அப்பா இருந்தாப்ல, தாத்தா இருந்தாப்ல, மகன் பேரன் வாங்கணும். பேரன் வாங்க என்ன செய்யணும்? அவர் முறைப்படி வாரிசு வேணும். நீங்க வாரிசு இல்லாமலே ஆடியோ போட்டுக்கிறோம் எத்தனையோ இருக்கு. நீங்க வாரிசு இல்லாம பத்திரம் போட்டுருக்கீங்க, பட்டா போட்டுருக்கீங்க. இதை இந்த அளவு நீங்க செய்யலாம் சொல்லி உங்களால் முடியாதுங்க. ஒரு பிப்ரவரி 30 வாழ்க்கை கேட்டீங்களா? பிப்ரவரி 30 அன்றைக்கு ஒரு இறப்பு சான்று வந்திருக்கு. இது ஏற்ற முடியுமா? அது எப்படி இல்லை, இதே கோவில்பட்டி தாலுகா அலுவலகத்துல பிப்ரவரி 30 நாங்க சுத்தி காட்டோம். 6 வருஷம் பிஸ்ல காட்டோம். பிப்ரவரி 30 இறப்பு சான்று எப்படி வந்துச்சு? ஏன்னா சொல்றேன்னா இந்த தாலுகா அலுவலகம் ஃபுல்லா கரப்ஷன், ஃபுல்லா ஊழல். இது ரொம்ப ரொம்ப மோசமானது. அதுல வாரிசுகளுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற அந்த அம்மா மலையில போராட்டம் பண்ணுது. நாம் பிள்ளைங்க கல்யாணத்துக்கு ஒரு சான்று விண்ணப்பிச்சா நீங்க பத்திரிகையை விசாரிக்க தர வேண்டாம். அவர் கீ இல்லைன்னா கீ யாருக்கு இருக்கா? கலெக்டர் வந்து நம்ம எல்லாரும் கீ வாங்குற எத்தனை சர்வீஸ் பெண்டிங் இருக்கு? எத்தனை சர்வீஸ் அன்னைக்கு டேட்டா நீங்க போட்டீங்க சொல்லுங்க. நீங்க பண்றது எல்லாமே ஊழல். இத பால சுப்பிரமணியன் இதோட நிப்பாட்டிக்கிட்டு வேற ஊருக்கு காஞ்சி வாங்கி போயிருங்க. இல்லைன்னா நாங்க தொடர்ச்சியா முக்கிய போறோம். அவர் போல சொன்ன மாதிரி அவர் வீட்டு மட்டும் இல்ல எங்கெங்க பண்ணணுமோ அத்தனை இடத்துக்கு போராட்டம் பண்ணுவோம். நீங்க உங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா தயவு செய்து இந்த ஊர் வேண்டாம்னு சொல்லி போயிருங்க. அதே மாதிரி கோவில்பட்டி அரசு மருத்துவமனை குழந்தைகளுக்கு வார்டு தனியா பின்னாடி இருந்துச்சு. நீங்க சம்பாதிக்கணும், நீங்க ஏதாவது கட்டணும், அதான் வருமானம் ஈட்டக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி முன்னாடி கொண்டு வந்தீங்க. எத்தனை வண்டியை போகுது, எத்தனை இடங்கள் இருக்கு, பொதுமக்கள் உள்ள போறது கஷ்டம், வர்றது கஷ்டம், பல பிரச்சனை இருக்கு. இரவு நேரத்துல மருத்துவர் பயிற்சி மருத்துவர் மட்டும்தான் இவ்வளவு தலைமையில மருத்துவமனை காமிச்சிருக்கீங்க. அவர் என்ன செய்யறாரு? ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு காய்ச்சல் வந்தோம்னா ஒரு பேராசிட்டமலுக்காக சிறந்த மருத்துவமனை தமிழ்நாடு செயல்படக்கூடிய அரசு மருத்துவமனை தான். பேராசிட்டமல் மருத்துவம் அழகா இருக்குங்க. நீங்க காது வலி, கை வலி, இல்ல விஷத்தை குடிச்சீங்க, ஏதோ பாம்பு குடிச்சீங்க, என்ன நடந்தாலும் அவங்க கொடுக்க வேண்டிய ஒரே மாத்திரை ஸ்பெஷல் மாத்திரை இல்லைன்னா பேராசிட்டமல். இது வந்து தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடைக்காது. அரசாங்க மருத்துவமனையில எத்தனை பாக்கெட் வேணும் வாங்கிக்கலாம். ஏன்னா அதான் அனைத்துக்கும் நிவாரணங்கிறது அதிகாரப்பூர்வமா அரசு வந்து செய்துட்டு இருக்கு. இதையெல்லாம் நீங்க நிப்பாட்டணும். அதே மாதிரி கோவில்பட்டி நகராட்சியை பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஊழல்ங்க. அங்கேயும் புரோக்கர், சேர்மனா வரக்கூடியவங்க, தலைவரா வரக்கூடியவங்க, கவுன்சிலரா வரக்கூடியவங்க எல்லாருமே ஏதோ ஒரு நிபந்தனைக்கு செயல்படுறாங்க. அவங்களுக்கு வந்து அமௌண்ட் சரி நீ இவ்வளவு வழக்கா அவ்வளவு எல்லாரும் சரி. ஒரு தீர்வு வச்சு ஒரு மனுஷனுக்கு கிடைக்கணும்னா, ஒரு பொதுமக்களுக்கு கிடைக்கணும்னா அதுல பல்வேறு வகையான காம்பவுண்ட் கேட்காங்க. ஆனா அது இல்லாமலே முடிச்சிருந்தாங்க. ஆனா ஒரு நபர் தண்ணிக்குள்ளே ஒரு நபருக்கு வாங்கிக்காப்புல வாங்கிட்டு அது பத்திரம் போயிட்டாப்ல, பட்டாவும் வாங்கியாச்சு, ரசீது விண்ணப்பிக்காப்புல 3 மாசம் ஆகுது. ஏன் அப்படி? ஏன்னா அவர் ரூபா தரல. ரூபா தந்திருந்தா அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். இந்த வெக்கக்கான விஷயம். நீங்க வந்து எனக்கு ரூபாலாம் வேற இல்லை, அரசாங்கம் கொடுக்குற சம்பளம் பத்தல, அப்ப நீங்க வேற ஒண்ணு செய்ய வேண்டாம், பேசாம பிச்சை பண்ணுங்க. அது ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம்? 1000 ரூபாய் 10,000 சம்பாதிக்கலாம். அதை விட்டு போய் அரசாங்க வேலையை பயன்படுத்தி மக்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு மக்களுக்காக வேலை செய்யாம மக்களை அலக்கழிச்சு ஒவ்வொரு சான்றுக்கும் பணக்காரனுக்கு யாரு, இலக்கத்தை பண்ணவங்க யாரு, கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்யறவங்க யாரு, இதையெல்லாம் நீங்க பாகுபாடு பிரிக்காதீங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு திட்டங்கள் உடனடியாக நீங்க வழக்கு உடனுக்குடன் தீர்வு அப்படின்னு முகாம் கட்டாப்ல எத்தனை முகாம்ல போட்டது, எத்தனை மக்களுக்கு தீர்வு கிடைச்சதுன்னு சொல்லி பார்ப்போம். அவன் அங்க மனுவை குப்பையா போடுறான், தண்ணில பறக்க விடுறான். இப்படி மக்கள் வரி பணத்தை, மக்கள் பணத்தை செலவழிச்சு ரொம்ப கேவலமான முறையில் ஆட்சி செயல்பட்டு வருகிறது. இது வந்து விடியல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி
அப்படி பல்வேறு வகையான சொன்னீங்கல்ல, எதுதான் அடிப்படையில் மக்களுக்கு பயன்படுறாங்க இவங்க? இத்தனை வருஷம் ஆச்சு, மக்களுக்கு வேலை வாய்ப்பு எவ்வளவு கொடுத்தீங்க? இந்த கோட்டாட்சியர் அலுவலகம், நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம், ஒரு 4 போஸ்டிங் நீங்க என்ன தெரியுமா? 10 லட்சம் ரூபாய் 15 லட்சம் ரூபாய் கேட்டீங்க. 2 நாளா இது நடத்திருக்கீங்க. 180 பேர் மனு கொடுத்துருக்கான். எத்தனை பேர் விசாரிச்சிருக்கீங்க? அதெல்லாம் சொல்லுங்க பாப்போம். இது எல்லாமே மாவட்ட ஆட்சியர் தெரியும், ஆளுங்கட்சியுடைய மந்திரி தெரியும், எம்எல்ஏ தெரியும், நகராட்சி சேர்மன் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். உங்களுடைய முயற்சி தான் இந்த தொழில் போட்டியே இயங்குகிறது. நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதிகாரியை நமக்கு வேண்டிய அதிகாரி இங்க இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய காரியத்தை சாதிக்க முடியும். அதனால அவங்களுக்கு தேவைக்கேற்ப இவங்க பணி அமைச்சிருக்காங்க. இதை நம்ம தொடர்ந்து முடியக்கூடாது. தொடர்ச்சியாக அவர்கள் இந்த இடத்தை விட்டு வேறு மாவட்டத்துக்கோ இல்ல தமிழ்நாடு எல்லை சென்னைக்கோ பணிகளை மாற்றம் செய்ய வேண்டும் என்று புரட்சி பாரத லட்சுமியின் சார்பாக கேட்டுக்கொண்டு, இந்த மருதம் கழகத்தினுடைய சார்பாக கேட்டுக்கொண்டு, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் புரட்சி பாரத கட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.